கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 5 தாக்ஷாயணி தோன்றிய கதை. பார்வதி தேவி தன் நாயகரை நோக்கி, மகாதேவனே, தங்களுடைய மகிமையை நான் அறிந்து கொள்ளாமல் மதியிழந்து பேசிவிட்டேன். என்னுடைய தவற்றை கருணை கூர்ந்து பொறுத்து கொண்டு எனக்கு இந்த பிரபஞ்சத்திலுள்ள அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். தங்களால் செய்ய முடியாதது என்பது எதுவுமே கிடையாது என்று வேண்டினாள். அவளுடைய மனதை கவரும் காந்தரான மகேஸ்வரன் மனம் மகிழ்ந்து முதலில் 11 கோடி ருத்ரர்களை உறக்கத்திலிருந்து எழுவது போல் உயிர் பெற்று எழச் செய்தார். அந்த ருத்திரர்களோ பரமசிவனை மனதில் தியானித்து இவை அனைத்தும் ஆண்டவன் விளையாட்டு என்று நினைத்து எல்லா ஜீவராசிகளையும் எழுப்பிவிட விரும்பினார். இருட்டாக கிடக்கும் பிரபஞ்சத்தில் மிகவும் பெருமை வாய்ந்த மத்யார்ஜுன க்ஷேத்திரம் எனப்படும் திருவிடமருதூரை அடைந்து அங்கே சிவராத்திரி என்ற நினைப்புடன் 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்து வழிபட்டார்கள். அவர்களுக்கு முன்னிலையில் பரமேஸ்வரன் காட்சியளித்ததும் அவர்கள் அப்பெருமானை பலவாறாகவும் வணங்கி துதித்து நமஸ்கரித்து எழுந்தார்கள். பிறகு அவர்கள் அப்பெருமானை நோக்கி, உலக இரட்சகரே, சூலபாணியே, தேவாதி தேவனே, தங்களுடைய கருணையினால் ஸ்தாவர ஜங்கம ரூபமான இந்த உலகம் முன் போலவே நல்ல முறையில் இயங்கி வர வேண்டும் என்று கூறி வேண்டினார்கள். அப்படியே ஆகட்டும் என்று சிவபெருமான் கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள், சூரியன், சந்திரன் மற்றுமுள்ள சகல ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் மகேஸ்வரனின் கட்டளைப்படியே சுய உணர்வு பெற்று எழுந்தார்கள். உலகம் எங்கிலும் சூழ்ந்திருந்த கரிய இருட்டு அகன்று எங்கும் ஜெகஜோதியான ஒளி வெள்ளம் பரவியது. பிறகு தேவர்கள் அனைவரும் மகேஸ்வரனுடைய மகிமையை பரிபூர்ணமாக அறிந்து கொண்டவர்களாக தூய்மையான சிவ பூஜையை செய்வதில் முனைந்தார்கள். ருத்திரர்கள் முன்னிலையில் மகேஸ்வரன் பிரசன்னமாகி, அன்பர்களே, நீங்கள் விரும்பி வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினார். உடனே ருத்ரர்கள் அனைவரும் அவரை நோக்கி, தேவ தேவா, எங்களைப் போலவே இப்படி இரவில் ஒவ்வொரு ஜாமத்திலும் தங்களை வணங்கி வழிபடும் மானிட வர்க்கத்தினருக்கு மகா சிவராத்திரி புண்ணிய நாளில் பூஜை செய்த பலன் கிடைக்கும்படி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். மகேஸ்வரனும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார். அதன் பிறகு ருத்திரர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி திரும்பிச் சென்றார்கள். விஷ்ணு முதலான தேவர்களோ கைலயங்கிரியை அடைந்து அங்கே கோவில் கொண்டிருந்த பரமசிவனை தரிசித்து வணங்கி, உலக இரட்சகரே, இவ்வளவு காலம் வரையிலும் நாங்கள் அனைவரும் அந்த காரத்தினால் சூழப்பட்டு எங்கள் கடமைகளை செய்யவும் இயலாதவர்களாக உறங்கி கிடந்தோமல்லவா? இப்போது எங்களுக்கு சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய அருமையான பிரயாச்சித்தத்தை கூறியருள வேண்டும் என்று முறையிட்டார்கள். பரமேஸ்வரன் புன்னகை பூத்தவராக, தேவர்களே, என்னுடைய கட்டளையினால் உங்களுக்கு எந்தவித தோஷமும் நேரிடவில்லை. நடைபெற்றது அனைத்தும் பார்வதி தேவியின் மமதையால் விளைந்ததுதான். ஆகையால் நீங்கள் அனைவரும் மனம் தெளிந்து இன்று முதற்கொண்டு உங்களுடைய அன்றாட அலுவல்களை கவனித்து வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். அவருடைய அக்கறையின்படியே தேவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு தங்கள் இருப்பிடங்களை அடைந்து அன்றாட கடமைகளை குறைவர செய்து வரலானார்கள். அதன் பிறகு
பார்வதி தேவி பரபரப்புடன் எழுந்து வணங்கி, நாதா, எனக்குத்தான் இந்த தோஷம் என்பது எப்படியாகும் என்று கேட்டாள். தேவி, என் முன்னிலையில் இருந்து கொண்டே நீ உன்னை உயர்த்தி பேசி புகழ்ந்து கொண்டாய். அந்த தோஷத்தின் விளைவால்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்தகாரத்தினால் சூழப்பட்டது. உன்னால் விளைந்த இந்த பாப காரியத்திற்குரிய பிராயச்சித்தத்தை நீயே செய்து கொள்ள வேண்டும். நீ உலகத்தின் அன்னையல்லவா என்று கூறினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி, நாயகரே, தங்களை பக்தி சிரத்தையோடு மனதில் இருத்தி தவம் புரிவதற்குரிய சிறந்த இடம் எது என்று வினவினாள். தேவி, யமனின் சகோதரியாகிய யமுனை என்னும் பிரசித்தமான புண்ணிய நதியில் வெண்மையான இதழ்களை கொண்ட தாமரை வனம் ஒன்று இருக்கிறது. அந்த வனத்திற்கு நீ சென்று அங்கு ஒரு சங்கின் உருவத்தில் இருந்து கொண்டு என்னை குறித்து தவம் புரிந்து கொண்டிரு. அப்போது தக்ஷ பிரஜாபதி அந்த வனத்திற்கு வந்து அதிக அழகான சங்கு உருவில் அமர்ந்திருக்கும் உன்னை கண்டு அதை தன் கரத்தில் எடுத்து கொள்வான். அப்போது நீ ஒரு பெண் குழந்தையாக மாறிவிடு. தக்ஷனும் அதி அற்புத அழகு வாய்ந்த உன்னை தன்னோடு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய சொந்த புதல்வி போலவே கருதி சீரும் சிறப்புமாக வளர்த்து விடுவான். உனக்கு சரியாக 12 வயது பூர்த்தியானவுடன் நம் இருவருக்கும் திருமணம் நடைபெறும் என்று கூறி அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். பார்வதி தேவியும் யமுனை நதிக்கு வந்து அதி அற்புதமான சங்கின் உருவெடுத்து தாமரை இதழில் தங்கியிருந்து மகேஸ்வரனை குறித்து கடுந்தவம் புரிவதில் ஈடுபட்டாள். இந்நிலையில் சூரியன் மகர ராசியில் இருக்கும்போது மகா நட்சத்திரத்தில் தக்ஷன் விரத பலத்தோடு தன் மனைவியோடும் தன் புதல்விகளோடும் தேவர்களோடும் முனி சிரேஷ்டர்களோடும் அந்த யமுனை நதி தீர்த்தத்திற்கு வந்து நீராடி மகிழ்ந்தான். அப்போது தாமரை மலரின் நடுவில் அழகான சங்கு ஒன்று இருப்பதைக் கண்டு வியந்தவனாக அதை பரபரப்போடு தன் கையில் எடுத்து பார்த்தான். ஆனால் அவன் கையில் எடுத்த உடனேயே அந்த சங்கு இருந்த இடம் தெரியாமல் மறைந்து அது இருந்த இடத்தில் அகன்ற விழிகளும் அதி அற்புத அழகும் வாய்ந்த அங்க அவயங்களும் வாய்ந்த ஒரு பெண் குழந்தை காட்சியளித்தது. அதை கண்டதும் தக்ஷனின் கண்கள் பெரும் மகிழ்ச்சியால் ஒளி வீசின. அங்கு நீராடி நிற்கும் தன் பத்தினியான வேதவல்லியின் கைகளில் அக்குழந்தையை கொடுத்தான். அவன் மனைவியான வேதவல்லி மிகவும் ஆனந்த பரவசமடைந்து அக்குழந்தையை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். உச்சி முகர்ந்து முத்தமிட்டாள். அக்குழந்தைக்கு தன் அமுதமயமான முலைப்பாலை கொடுத்தாள். பிறகு தன் தோழிகளும் புதல்விகளும் புடைசூழ தன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.